ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 100 மென்ஸ் T20 மேட்ச் நம்பர் 17 சதன் பிரேவுக்கும் வெல்ஸ் ஃபயருக்குமான மேட்ச் இன்னைக்கு நைட்டு 11 PM நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயர் ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன் இருக்கு, இந்த பிச்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான பிளேயரை ட்ரீம் டீமுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு, எந்த பிளேயரை கிராண்ட் லீக் எடுக்கலாம், எந்த பிளேயர் ரிஸ்கான ஆப்ஷன்ல இருக்கிறாங்க, ஸோ சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் ஒன்று பண்ணுங்க. என்னுடைய பிச் ரிப்போர்ட் வந்து எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வென்யூ ப்ராக்ரஸ் பார்க்காம எந்த ஒரு மேட்சும் பண்ணாதீங்க, அப்போதான் அந்த பிளேயர்ஸோடைய இது வந்து நம்ம யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதில் 13 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, 6 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பிலோ ஸ்கோர் 150 தான் 8 டைம்ஸ் ஆயிருக்கு, 150 169 5 டைம்ஸ் ஆயிருக்கு. இது வெறும் 100 டோர்னமெண்ட் நடந்த ஒரு வென்யூ ஸ்டாட்ஸ் தான். T20 கம்ப்ளீட்டா நடந்தது. ஹை ஸ்கோரும் இங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஹை ஸ்கோர் இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 இதுல 165 இருக்கு, 7 விக்கெட் போயிருக்கு. லோ ஸ்கோரும் இங்க வந்திருக்கு. நடந்த 4 மேட்சையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹை ஸ்கோரே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுல தான் 152 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து இதே சேம் டைம் WF வந்து 148 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஆனா மற்ற எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா 100 அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆவரேஜா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஸ்கோர் வந்து வரல. ஸோ ஏன்னா இது கம்ப்ளீட்டா பவுலிங்க்கு வந்து சப்போர்ட்டான பிச் கண்டிஷன்ல இருந்ததுன்னா இருக்கு. ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து இங்க நல்லா டாமினேட் பண்ணிடுறாங்க அந்த பவர் பிளே டயத்துல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸோடைய இதோடைய விக்கெட் ஃபால்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு 11, ஃபேசர்ஸ்க்கு 39 கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3, செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 கிடைச்சிருக்கு. ஆனா ஃபாஸ்ட் பவுலருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் 30 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் தான் விழுந்திருக்கு. சேசிங் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ விக்கெட் ஃபால்ஸ் வந்து அதிகமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இங்க விழுந்திருக்கு. ஸோ இந்த டீமோடைய பாசிபிள், சதன் பிரேவோடைய பாசிபிள்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ், அலெக்ஸ் டேவிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லியூஸ் டுப்ளை, அப்புறம் லோரி இவன்ஸ், ஜேம்ஸ் கோல்ஸ், போலார்ட், அகில் ஹுசைன், அப்புறம் ஓவர்டன், கிறிஸ் ஜார்டன், டி மில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஆர்ச்சர் வந்து புதுசாக இந்த மேட்ச்ல வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிச்சில் வந்து அதிகமாகவே இருக்கும். வெல்ஸ் ஃபயர் பார்த்தீங்கன்னா நம்ம லூக் வெல்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஜோனி பேர்ஸ்டோ வந்து பண்றாரு. அப்புறம் ஜோ கிளர்க், டாம்பல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளின் பிலிப்ஸ், அப்புறம் டி கேட்மோர், அப்புறம் டேவிட் வில்லி, டேவிட் பைன், மோசன் கிரெயின், மேட் ஹென்ரி, ஹாரிஸ் ராஃப். மேக்ஸிமம் அவங்களோட லைனப்ல வந்து சேஞ்ச் அப் எதுவும் இருக்காது. மேபி வேணா ஏதாவது ஸ்பின்னர் ஏதாவது தேவைப்பட்டா அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த சதன் பிரேவுக்கும் WF டீமுக்குமான இந்த மேட்சோடைய பிச் ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பவுலிங்க்கு ஏற்றமான ஒரு பிச்சாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ், நல்ல பவுன்ஸ் போடுற அந்த ஹாரிஸ் ராஃப், ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த மாதிரி பவுலர்ஸ் மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து விக்கெட் போகாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி பேட்டிங் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதில் விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அந்த ஃபேஸ் பவுலர்ஸ் இது வந்து ரொம்ப விக்கெட் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால விக்கெட் விட்டுட்டாங்கன்னா வேகமாக விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இந்த வென்யூவில் விக்கெட் விழுந்திருக்கு. நீங்கள் வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் பவர் பிளே ப்ராக்ரஸில் 2 பக்கமுமே 2 இன்னிங்ஸுமே விக்கெட் வந்து விழ ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரை. இந்த கேட்டகரி பொறுத்தவரை விக்கெட் கீப்பர் செக்ஷனில் யார் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேர்ஸ்ட்ரோ பொறுத்தவரை அவர் ஸ்பின்னுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவார் வழியே, கஷ்டப்படுவார் வழியே. ஃபாஸ்ட் பவுலர் எந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் மேக்ஸிமம் வந்து ப்ளே பண்ணிடுவார். ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீமாவது வரதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்ச் வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு மேட்ச் மட்டும்தான் 150 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே இங்கே லோ ஸ்கோர் தான் வந்து இதாக இருக்குது. அதுக்கு தக்கனமாக தான் அந்த வென்யூ ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் இவரை இப்போ இந்த இதில் எடுக்கிறீங்கன்னா அடுத்து நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தான் அடுத்த கேட்டகரியில் எடுக்கிற மாதிரி வரணும். அலெக்ஸ் டேவிஸ் பொறுத்தவரை, இவர் டேவிஸ் பொறுத்தவரை அவரோட வென்யூ ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ப்ராக்ரஸும் சரி இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஜே கிளார்க்
பொறுத்தவரை சில டைம் அடித்தா கொஞ்சம் பெருசாக வேகமாக அடிப்பார், இல்லைன்னா 5 ரன் கூட அடிக்க மாட்டார், சீக்கிரத்தில் அவுட் ஆயிடுவார். ஸோ இவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து பேர்ஸ்டோவை எடுக்கிறதே ஒரு பெட்டரான ஒரு இதாக இருக்கும். ஒரு விக்கெட் கீப்பரோடைய போனால் 2 பேருமே வந்து டாப் ஆர்டரில் வந்து வராங்க. விக்கெட் ஃபால் இருக்கிறதுனால ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஒரு வேளை இந்த மேட்ச் ஃப்ளெச்சர் வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. கிறிஸ் ஜார்டன், டேவிட் வில்லி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் ஒரு சிவிசி வந்து இந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்லேயே வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது 2வது கேட்டகரி. ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர், இல்லை ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க, ஆல்ரவுண்டரில் இப்போ போலாட் இருப்பாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்டரில் வருமானா இப்போ ஒரு டீம் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மேலே இருக்காது. ஸோ ஆல்ரவுண்டர் பேட்டர் வேணால் அடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரவுண்ட் பவுலிங் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூக் வெல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டாப் ஆர்டர் வந்துடுறாரு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயரால் வர முடியும், ஏன்னா அவங்க பவுலிங்கும் போட்டுறாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் வர மொதல் வாய்ப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர். ஸோ இதில் யார் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஜார்டன் தொடர்ந்து ட்ரீம் டீம் வந்துட்டே இருக்கிறாரு, இந்த மேட்சும் கேப்டன் வந்திருக்கிறார். ஸோ இது பவுலிங்க்கு செட் ஆகிறதுனால மேக்ஸிமம் இவர் பேட்டிங்கும் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பேட்டிங் பண்ணி போய் பவுலிங் போட்டு விக்கெட்டும் எடுக்க வாய்ப்பும் இருக்குது. இப்போ இவர் ஒரு ட்ரீம் டீம் ஆனது மேக்ஸிமம் வந்துருவார். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான். இந்த 2 பேர்ல இருந்து நீங்கள் ரிஸ்கா ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் எடுக்கலாம், இல்லை சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 2 பேரையும் எடுக்கலாம். ஆனால் டேவிட் வில்லி பொறுத்தவரை அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போடணும். ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்போது தான் அவர் வந்து மேக்ஸிமம் நிறைய டைம் ட்ரீம் டீம் வருவார். ஸோ அவர் அப்படி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா நீங்கள் ரிஸ்காக கூட வேணால் ஒரு டைம் லீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இவர் ஜார்டன், அது போக அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது போலார்ட், இவங்க 2 பேரும் இப்போ ட்ரீம் டீம் கேட்டகரியில் இந்த இதில் வந்து வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இந்த லூக் வெல்ஸ், இந்த எல்வெல்ஸுக்கு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் இப்போ டாப் ஆர்டர் பேட்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங்கும் போடுறாரு. ஸோ ஒரு பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா எப்படியும் அவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் ஒரு ட்ரீம் டீமே வந்தார். ஸோ அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஸோ அடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இவரும் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஓவர்டன் கோல்ஸில் ஓவர்டனே எடுக்கலாம், ஏன்னா இது பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால ஓவர்டன் மேபி உள்ளே வந்துடலாம். ஏன்னா போலார்ட் வந்து பேட்டிங் வச்சு மட்டும்தான் பண்ணுறாரு, பவுலிங்கில் இல்லை. ஸோ மிடில் ஆர்டரில் வரதுனால பேட்டிங் வச்சு தான் அவன் ட்ரீம் டீம் வருவார். இவர் பவுலிங் வச்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் இந்த ஜோல்ஸ் இவரை விட்டுட்டு இந்த இடத்துல ஓவர்டன் விட்டுறான். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 4 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. டேவிட் வில்லி பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா நீங்கள் ட்ரீம் டீமுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேஃப் பிக்காக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீமில் வந்து சும்மா ஒரு பிளேயராக வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கொடுத்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து 4 to 5 பேர் நம்ம சொன்னவங்க ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வின்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்கள எடுத்துருங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது பவுலிங் சம்மந்தப்பட்ட மேட்ச்சு. ஸோ இதில் வின்ஸ் சில டைம் டக்குன்னு அவுட் ஆயிடலாம், ஒன்று அவுட் ஆயிடுவார், இல்லை சின்னதாக தான் ட்ரீம் டீம் வருவார். ஸோ இதுதான் வின்ஸை பொறுத்தவரை, ஒன்று அவுட் ஆயிடுவார், இல்லை சின்னதாக தான் அவர் ட்ரீம் டீம் அங்கே வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ், இவர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வந்துடுவார், ஒன்று பேட்டினாலேயோ இல்லை பவுலினாலேயோ வந்துடுவாங்க. இப்போ இந்த பேட்டிங் கேட்டகரியிலேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிஸ்காகவே பார்த்தீங்கன்னா 2 பேர் to 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 பேர் தான், 2 to 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஏபிள் இல்லைன்னா இந்த கேட்ரோம், இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை வேணால் நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணுங்கள். யார் லோ பிக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, யார் மிடில் ஆர்டரில் வராங்களோ அவங்களுக்கு
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ இதில் வின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணா பண்ணுங்க, இல்லைனா லீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ட்ரீம் டீம் வந்து வந்தால் சின்ன பாயிண்ட்ல தான் வருவார், பெருசாக பண்ண முடியாது. ஆனால் பிலிப்ஸ் வந்து ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுத்தால், ரிஸ்காக எடுக்கிறீங்கன்னா ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். டி ஏபிள்ல நீங்கள் எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 இல்லைனா 3 பேர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. பவுலிங் கேட்டகரி பொறுத்தவரை இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 31 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் போகிறப்போ 14 தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்காங்க, 28-24 எடுத்திருக்காங்க. ரைட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கூட கொஞ்சம் ஒரு 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ டேவிட் வில்லிலாம் எடுக்கிறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவர் ஓரளவு பண்ணிடுவார். அதே விஷயம் தான் ஜோஸ்வா லிட்டில். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த மேட்ச் கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் அவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவரை விட்டுறலாம். அவர் இருந்தாருன்னா அவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா விட்டுறலாம். அடுத்து இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை டி பைன் டி மில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க மேக்ஸிமம். அதில் யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் இதுக்கு நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது யார் போடுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ இப்போ அந்த இது மாறுது. ஸோ யார் இதில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ அவங்கள நீங்கள் அதில் தேர்ந்தெடுத்துட்டு இன்னொருத்தரை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அடுத்த டீமில் வேணால் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்து இங்கே ஸ்பின்னு கம்மியாக தான் சப்போர்ட் ஆகும். அவர் அப்படி எடுத்தால் மேபி 1 விக்கெட் எடுக்கலாம். அடுத்து பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம் வருவார். கொஞ்சம் ரிஸ்காக வேணால் ட்ரை பண்ணி அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார், பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. மேபி அவர் எடுத்தால் 1 or 2 விக்கெட் தான் எடுக்க முடியும். வேணா அவரை ட்ரீம்ல எடுத்துக்கோங்க. சிவிசி அளவுக்கு பண்ண வராங்கிறது இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகாது. ஆனால் பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா அவர் ரொம்ப ஒரு மஸ்ட் பிக்கு. அவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல பவுன்ஸுக்கு சப்போர்ட் ஆகுன்றதுனால அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை இந்த கேட்டகரியில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி இல்லைன்னா ஆர்ச்சரில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் 9 கிரெடிட் பிளேயரை வேண்டான்ட்டு லீவ் பண்ணிங்கன்னா ஹென்ரி எடுத்துக்கலாம். ஹென்ரி அதை எப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இதில் டேவிட் பைன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் ஆர்ச்சர் எடுக்கணும், ஹென்ரியை விட்டுறலாம். அதே இது இப்போ இதில் நீங்கள் டி மில்ஸ் எடுக்கிறீங்க, இந்த இதில் டி மில்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா இதில் வேணால் நீங்கள் ஹென்ரியை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹென்ரியில் ஒருத்தங்க, இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஹாரிஸ் ராஃப் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துருவார் மேக்ஸிமம். அகில் ஹுசைன் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ எப்படியும் 4 பவுலர் மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில இருந்து ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. 4 to ஒரு ரொம்ப லோ ஸ்கோர் வருது அப்படின்னா 5 பேர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எம் கிரெயின்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஜோஸ்வா லிட்டில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாருன்னா அவர் ரொம்ப முக்கியமான பிக்கா இருப்பார். அந்த இடத்துல இப்போ ஜோஸ்வா லிட்டில் உள்ள வராரு அப்படின்னா அவர் ரொம்ப விக்கெட் எடுப்பாரு. இந்த மேட் ஹென்ரி ஹாரிஸ் ராஃப்ல ஒருத்தரை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வந்துடும். ஸோ இவங்க டேவிட் பைன் அண்ட் டி மில்ஸில் யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அகில் ஹுசைனை டீமில் எடுத்துக்கலாம், ஒரு சிவிசி அளவுக்கு இல்லாமல் டீமில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆர்ச்சர் ஹென்ரியில் ஒருத்தங்க. ஹாரிஸ் ராஃப் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் வேணால் அவரை ரிஸ்காக லீவ் பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கேப்டன் கொடுக்கலாம்னா ஜார்டனுக்கு கொடுக்கலாம், டேவிட் வில்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் கொடுக்கலாம், ஓவர்டனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு, ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கில் பொறுத்தவரை டேவிட் பைன் டீம் மில்ஸில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறவங்களுக்கு ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மேட் ஹென்ரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க.
அகில் ஹுசைனுக்கு அவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். ஆனால் சிவிசி வந்து இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கம்மியாக சப்போர்ட் ஆகுது. அதனால் சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது டவுட் தான். ஆனால் ஒரு ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவார். ஸோ போத் இன்னிங்ஸையும் அகில் ஹுசைனையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அதே மாதிரி ஹாரிஸ் ராஃபுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் விசி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட அவரை டீமில் எடுத்தால் போதும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு ஒரு 50க்கு பிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வரைக்கும் 3 பேர் எடுத்துக்கலாம். அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, டபுள் ஆப்ஷன் இவருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏபிள் இருப்பார், மிடில் ஆர்டரில் வருவார். உங்களுக்கு கொஞ்சம் ரன் அடித்தாருன்னா ஒரு இதான் வரும். இந்த 2 பேரில் வந்து ஒருத்தங்க மிடில் ஆர்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டேவிட் மைன் டீம் மில்ஸில் லோ பர்சன்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த இதில் இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பவுலிங் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் சிவிசி வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அந்த பிளேயரை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.